நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தாங்க. அப்பாவுடைய உடல்நிலை சீர்கெட்டதுங்க. அவருடைய பொறுப்புகளை எல்லாம் நான் பொறுப்பேற்று செய்ய வேண்டி இருந்தது. 4 பேர்த்துக்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்யறதை விட 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய கடினமான உழைப்பில் ஒரு கடந்த 30 வருடம் ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறிய ஒரு உழைப்பை கொடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போகணுங்கிறத என்னுடைய லட்சியம். வாழ்வாதாரமே கறவை மாடுக்கு தாங்க. ஆவணி மாதத்துக்கு மேலே ஒவ்வொன்றா கண்ணு போட்டால் தான் எங்களுக்கு வருமானம். 2 கண்ணுக்குட்டி இருக்குல்ல, எதிர்கால பசுக்கள். இன்றைய பெண் குழந்தை நாளைக்கு கன்னி பெண்ணாகவோ ஒரு தாயாகக்கூடிய நிலையில் இருக்குது. அதே மாதிரி தான் குடும்பத்தை வளர்க்குற மாதிரி தான் நான் மாடுகளையும் வளர்த்துட்டு இருக்கேன். 4 பசுவில் 40 லிட்டர் பால் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருந்தேன். நிலா எப்படி வளர்பிறை தேய்பிறை ஆகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் கம்மியாயிட்டு வந்து மாடு கன்சியூம் ஆகி கண்ணு போடு மறுபடியும் வளர்பிறை தேய்பிறை. 2 மாடு வளர்த்தன கண்ணுக்குட்டிங்க. அடுத்தவங்க கிட்ட பண்ணையிலேருந்து வாங்கின மாடுங்க. இந்த செட்டெல்லாம் போட்டு 1970 போட்டதுங்க சார். இது பண்ணை வீடு. பண்ணை வீடு. பால் கறக்கிற மிஷின் இருக்குங்க, தட்டு வெட்டுற மிஷின் இருக்குங்க. இது எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டுறீங்க? இந்த பண்ணை வீடு சுற்றி 1 ஏக்கரா இருக்கு. வெண்டை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொட்டு நீர் பாசனத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் தென்னம்பிள்ளை போட்ட பாருங்க. கிலோவுக்கு 30 ரூபா வருது. காயாருக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும்? 7 நாள் எல்லாமே காயாயிருங்க. 10-15 ரூபா வரைக்கும் வருங்க. இப்போ கறவைகளெல்லாம் கம்மியாயிருச்சுங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு வருமானம் வேணும். ஏன்னா எல்லாத்தையும் நான் ஒருத்த பார்க்க முடியாதுல்லங்க. பொருளாதாரங்கிறது அவங்களுக்கும் வேணுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற மாதிரி இப்படி இருந்தால் தான் ஃபேமிலி அவங்க ரன் பண்ணுவாங்க. ஆளு சர்வாதிகாரமாக நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா எங்களால முடியாதுங்க. மசால் புல்லுங்க டெய்லி ஒரு 7 சமயம் இருப்பாங்க. இதுதான் ஜாதி மில்லை சரிங்க. லேபர்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுப்போம். கவுண்டர் ஒரு காலத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சார். அவங்களுக்கு போய் ஜாதி மில்லை போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து 3 லேபருக்கு வந்து எடுக்கிறாங்க சார். எங்கள் வீட்டம்மா 5 கிலோ வருங்க. 5 கிலோக்கள் வருது. சுமை கூலின்னு சொல்லி வருஷத்துக்கு கிலோவுக்கு ஒரு 40 ரூபா போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 20-25 மேலே வருங்க. ஜாதி மில்லை செடி கறவை மாடு இல்லாத விவசாயி அல்ல. சார்பு தொழிலா இதை வச்சுக்கிட்டு எல்லாமே இருக்கணுங்க. கறவை மாடுகளை வச்சு பண்ண முடியாதுங்க. அது ஒரு 6 மாசம் இது ஒரு 6 மாசங்கிற மாதிரி ஒரு வருமானம். அடுத்த வாரம் வரைக்கும் மழையிலன்னா நாங்கள் லாரிகள் தண்ணி வாங்கி ஊற்றலான்னு இருக்கோம். இது எப்படி பயன்படுத்தணுங்க? பயன்படுத்த டீசல் தாங்க. ரொட்டவேட்டர், மினி ரொட்டவேட்டர் 1000 வாழை இருக்குங்க சார். 1000 வாழையில என்ன வாழை போட்டிருக்கீங்க? வாழைங்கிறது ப்ரைஸ் ஷீட் மாதிரி தாங்க. அது கடனாளி பண்ணாலும் பண்ணிடு, பணக்காரன் ஆக்கினாலும் ஆக்கிடு. இந்த லாட்ரி பிரைஸ் விழுந்தா எவ்வளவு வருமானம் இதில் எடுக்க முடியுங்க? 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். இதில் முட்டாவளி போடும்போது என்னன்னா சீட் போட்ட மாதிரி ஒரு பண்டையை விரிவாக்கம் பண்ணிருக்கோம். ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது பண்ணிருக்கோம். அமௌண்ட்டாக சேவ் ஆயிருங்க. எதிர்காலத்தில் பிள்ளை சோறு போடலனாலும் தென்னை சோறு போடுன்னு சொல்லி முன்னோர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பிள்ளை தென்னம்பிள்ளைகளும் இப்போ 50 தென்னம்பிள்ளை போட்டு வச்சிருக்காங்க. எக்காரணத்து கூட எருவலை விற்க மாட்டோம். எந்த காலத்தை கொண்டு இந்த தாய் மண்ணை விடக்கூடாது. எக்காரணத்து கூட பூமியை மட்டும் விற்க மாட்டோம். 10 மணி பூமி வாங்க முடியும், அடுத்த செகண்ட் பூமி வாங்க முடியும். ஆனால் பூமியுடைய வேல்யூஷனுங்கிறது தினம் ஏறிட்டு இருக்கு. செகண்டுக்கு செகண்ட் நீங்க நிக்கிற இடமும் விலை ஏறிட்டு தான் இருக்கு. நான் நிக்கிற இடமும் விலை ஏறிட்டு தான் இருக்கு. இந்த ரோடு பேஷனா இப்ப 1 கோடி ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. இளம் தலைமுறையினர் எல்லாம் இந்த விவசாயத்தை விட்டு வேற மாற்று பணிகளுக்கு போயிட்டு இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க வந்து சிறை பறவைகள் அல்ல, சுதந்திர பறவைகள். நிறுவனத்துக்கோ தனியார் நிறுவனத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க சிறை பறவைகள். எங்களை ஏன் அவங்களுக்கு பாட பேசிட்டு இருக்கேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. மன திருப்தி, மன அமைதி, மன நிம்மதிங்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கணுங்க. எங்க அடுத்த தலைமுறையினர் கூட ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இங்கே வந்து செய்யிருக்கு. அவங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகளை செஞ்சு கொடுக்கணுமோ அதையெல்லாம் முன்னேற்பாடுகளை நான் பண்ணி வச்சிருக்கிறது. அப்பா தோல்வி அடைஞ்ச இடத்துல எல்லாம் ஒரு மகன் வெற்றி அடையணும். எங்க அப்பா சில இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டு போனார். அந்த இடத்துல எல்லாம் நான் வெற்றி அடைஞ்சேன். நானும் சில இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய மகன் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். முயன்று தோற்றால் அனுபவம், முயலாமல் தோற்றால் அவமானம். ராசா அவர்கள் திறந்து வச்சாருங்க கால்நடை மருத்துவமனை. ஒரு கண்ணு போட்டு மாசு வராமல் போயிருங்க. கண்ணுக்கு பிரசவமாக இருக்கு, சிரமமாக இருக்கு. டெக்னாலஜி வளர்ந்ததுனால எங்களுடைய கறவை மாட்டு பண்ணைக்கு நல்ல ஆதாரமா இருக்குங்க. பால் விலை கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்கறதா சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மேற்காசி போறனால டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் உயர்வாச்சுங்க. மாட்டு தீவனம், அரிசிக்கொட்டை, அவுடு, புண்ணாக்கு இது எல்லாமே ஏறிடுச்சு. கறவை கறந்து நாங்கள் ஊத்துறோம்னா செய்ய வேண்டிய வேலையை செய்யணுமேங்கிற கஷ்டத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். 50 ரூபா கொடுத்தாதான் பால் டர்ன் பண்றதுக்கு நல்லா இருக்கு. 10 நாளைக்கு ஒரு பில்லு 17,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். தீவனங்கள் வந்து எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? 1 ஏக்கர் அளவுக்கு பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப மழை இல்லாதனால எல்லாம் காஞ்சிருக்கு. தட்டு வச்சுக்குவோம். தட்டு வச்சு சோள தட்டு, கம்மன் தட்டு நாங்களே உற்பத்தி பண்ணி ரொம்ப நெருக்கடியான டைம்ல நெல்லம் 260 ரூபாய் வாங்கி மாட்டுக்கு போடுவோம். கனரா வங்கி எனக்கு நிதி உதவி கொடுத்தாங்க. இடது கை கூட்டுறவு சங்கம் பண்ண, வலது கை கனரா வங்கி. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுக்கு பயிர் கடனில் 35,000 தள்ளுபடி பண்ணாருங்க. சின்ன விவசாயிகளுக்கு 70,000 தள்ளுபடி பண்ணாருங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கனரா வங்கியில் வந்து அந்த லோன் வசதி எப்படி நம்ம பெற முடியும்? கறவை மாடுகளெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து ஆவணம் எடுத்து கொடுத்தோம்னா உடனே கொடுக்குறாங்க. கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்கா. பெரிய லோன் வேணுமா தான் வாங்கிக்கலாங்க. கட்டக்கூடிய திறமை இருக்கணுங்க. மனைவி மக்களே அப்படி ஆடம்பரமான நிலைக்கு வேண்டாம். எளிமையான வாழ்க்கை. பி குட், பி சிம்பிள், பி ஹாப்பி.
காலையில் அவுத்து விட்ருவாங்க. ஆ அப்படி மேய்ங்க. எங்கள் வாழ்வாதாரமே கறவை மாடு, ஜாதி முல்லைப்பூ தாங்க. என்னங்கய்யா? வாழ்வாதாரமே ஆ ஜாதி முல்லைப்பூ, கறவை மாடுக்கு தாங்க. ஓ சரிங்கய்யா. இப்போ மாடுகள்லாம் கன்சியூமாக இருக்குதுங்க. ஆ ஆவணி மாதத்துக்கு மேலே ஒவ்வொன்றா கண்ணு போட்டால் தான் ஆ எங்களுக்கு வருமானம். இப்போ வருமானம் இல்லாத சூழ்நிலையில் ஆ ஏதோ இது பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிங்க. தண்ணி இங்கே வந்து குடிச்சுக்குங்களா ஐயா? இன்னைக்கு கறவை மாடுகளுக்கு கறக்கும்போது மாட்டு தீவனம், ஆ. கிருஷி மாட்டு தீவனம், ஆ. தவிடு புண்ணாக்கெல்லாம் போடுவாங்க. தமிழ் பண்பாடு ஆ வர்றவங்களை உபசரிக்கணும். மோப்பங்குளையும் மணிச்ச முகம் தெரிந்து நோக்கங்குளையும் இருந்து. சரிங்க. நான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆ உங்களை வரவேற்று நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் கண்டிப்பாங்கய்யா. வள்ளுவரை எல்லாம் ரொம்ப புறக்கணிச்சுட்டாங்க. நாங்கள் வள்ளுவருடைய ஆ நிலையை ரொம்ப பின்பற்றி போவோம். ஸ்கூலில் நான் கல்வியாளராக இருக்கிறேங்க. சரிங்கய்யா. நம்ம சிறுமுகை அருகில் இருக்கக்கூடிய எஸ்புங்கம்பாளையத்தை ஒட்டியுள்ள இழுப்பநத்தம் கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா விவசாயிங்க தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு பண்ணை வீடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த பண்ணை வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இயற்கையான காற்றோட்டம் உள்ள ஒரு இடங்க. இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அதோட மாடுகளும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அவங்களுடைய துணைவியார் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை காட்டும்னு நான் நினைக்கிறேன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் சார். அம்மா வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். என்னுடைய பேர் PV கனகராஜன், எஸ்புங்கம்பாளையம். அப்பா பேர் வெங்கட்ராமன். அதாவது நான் இந்த ஊரில் 5வது தலைமுறையாக நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் முன்னோர்கள் வெங்கட்ராம கவுடரு, மாரண கவுடரு, ரங்காய் கவுடரு, அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா வெங்கட்ராமன், இவங்க எல்லோரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த பாரம்பரிய பூமியில் நான் அந்த பூமியை அப்படியே கட்டி காத்து நானும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது கறவை மாடுகள், ஜாதி முல்லைப்பூ. என்னுடைய துணைவியார் ஜாதி முல்லைப்பூ எடுத்துகிட்டு அவங்க அளவுக்கு 2 லேபர்களை கூப்பிட்டு அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் கறவை மாடுகளை வச்சு பராமரிப்பேன். வாழை கொஞ்சம் போட்டிருக்குறோம். இப்போ நீர் பற்றாக்குறையினால ரொம்பவுமே சிரமத்துக்குள்ளாயிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து மழை இல்லாமல் போயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் சிரமமாக சூழ்நிலை. மற்றபடி நல்லா மழை இருக்கும்போது நாங்கள் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். தோட்டத்தை சுற்றி ஒரு 50 தென்னை மரத்தை வளர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எதிர்காலத்தில் பிள்ளை சோறு போடலைனாலும் தென்னை சோறு போடுன்னு சொல்லி முன்னோர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் தென்னை பிள்ளைகளும் இப்போ 50 தென்னை பிள்ளை போட்டு வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு 50 தென்னை பிள்ளை போடுறதுக்காக நாற்றுகளை தயார் பண்ணி வச்சுருக்குறேங்க. கறவை மாடுகளை போய் வாங்குகிற பழக்கம் இல்லையா, அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை. அதனால் இன்றைய கன்று நாளைய பசுங்கிற அடிப்படையில் கண்ணுக்குட்டியே வளர்த்துக்குவோம். பாலையும் உற்பத்தி பண்ணிக்குவோம். அதே நேரத்தில் கன்றையும் வளர்த்து பசுமாடு பண்ணிக்குவோம். பசுமாட்டையும் உற்பத்தி பண்ணிக்குவோம், பாலையும் உற்பத்தி பண்ணிக்குவோம். 2 in 1 2 நிலையும் ஒரே நேரத்தில் போயிட்டுருக்கு. அம்மா உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். எங்கள் பேர் சித்ரா. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். வாழை போட்டிருக்கோம். ஜாதி முல்லை பூ போட்டு 20 வருஷமாக பூ எடுத்துகிட்டு இருக்கோம். சரிம்மா. அப்புறம் எங்கள் குழந்தைங்க 2, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க படிச்செல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. மற்றபடி நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு வீட்டிலே பார்த்துட்டு இருக்குது. ஓகே. இப்போ ஐயா வந்து சில விஷயங்கள் சொன்னாருங்க. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நான் இந்த விவசாயத்தை எவ்வளோ நேசிக்கிறேங்கிறத ஐயா வந்து பதிவு பண்ணார். நீங்கள் அவரை திருமணம் செஞ்சு எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு? அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க? திருமணம் ஆகி 29 வருஷம் ஆச்சு. விவசாயம் பண்ணிட்டு வார்த்தையை பார்த்துட்டு அந்த 25 வருஷமாக ஜாதி முல்லை பூ கம்பெனி, ஜேஸ்மின் கம்பெனிக்கு போட்டிருக்கோம். இப்போ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் பேசிக்க? நான் +2 படிச்சுட்டேங்க. கரஸ்பாண்ட்ஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தபால் மூலமாக BA எக்கனாமிக்ஸ் படித்தாங்க. விவசாயத்தையும் பார்த்துட்டு BA எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு 2-3 வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுடைய உடல்நிலை சீர்கேட்டதுங்க. அப்புறம் நான் அவருடைய பொறுப்புகளை எல்லாம் நான் பொறுப்பேற்று செய்ய வேண்டி இருந்ததுங்க. அதிலிருந்து நான் முழு வேறு விவசாயி ஆகிட்டேங்க. விவசாயத்தை கண்டினியூ பண்ணி 4 பேர்த்துக்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்யறதை விட 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எங்கள் விவசாயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் இதில் கடினமான உழைப்பில் ஒரு கடந்த 30 வருடமாக ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறிய ஒரு உழைப்பை கொடுத்து பூமிகளை எல்லாமே சீர்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போகணுங்கிறத என்னுடைய லட்சியம். அப்பா தோல்வி அடைஞ்ச இடத்துல எல்லாம் ஒரு மகன் வெற்றி அடையணும். எங்கள் அப்பா சில இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டு போனார். அந்த இடத்துல எல்லாம் நான் வெற்றி அடைஞ்சேன். நானும் சில இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். ஆனால் அந்த தோல்விகளோட என்னுடைய மகன் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். தெரிஞ்சுதுங்களா? தோல்விங்கிறது அதாவது முயன்று தோற்றால் அனுபவம், முயலாமல் தோற்றால் அவமானம். என்றைக்குமே நாங்கள் அவமானப்படக்கூடாது. முயன்று பல தோல்விகள் அடைஞ்சிருக்கிறேன், இல்லைன்னு சொல்கிறது இல்லைங்க.
எங்கள் வீட்லேயும் இதெல்லாம் செஞ்சியே இதனால் எவ்வளோ நஷ்டம் அப்படின்னாலும் என்னை திட்டிருக்காங்க, பையனும் திட்டிருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் முயன்று தோற்றால் அனுபவம், முயலாமல் தோற்றால் அவமானம். அந்த அவமானத்துக்கு நான் என்றைக்குமே ஆளாகலை, அனுபவத்தை தான் அடைஞ்சிருக்கிறேன். இப்போ 64 வருஷம் எனக்கு ஆச்சுன்னா அதில் பல அனுபவ அறிவை நான் வச்சுருக்கிறேன். அந்த அனுபவ அறிவை கொடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு திசையாட்டும் கருவியாக இருந்துட்டு இருக்கிறேன் நான். நம்மளுடைய இடம் வந்து எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் வந்து ஒரு 10 ஏக்கர் பூமியில் எங்கள் முன்னோர்கள் விவசாயத்துக்காக பாரம்பரிய சொத்துங்க. அதை 10 ஏக்கர் பூமியை வச்சு நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். அதாவது 3 ஏக்கரா தான் எனக்கு நல்ல பூமிங்க. ஒரு 3 ஏக்கரா பூமியை நான் பல உழைப்புகளை கொடுத்து அதை மேம்படுத்தி வச்சுருக்கேன். ஒரு 6 ஏக்கரா ஓரளவுக்கு இருக்குங்க. அந்த பக்கம் 3 ஏக்கரா போகுது மானாவாரி பூமிங்க. அதில் ஏதோ மாடு கண்ணுங்க மேயிருக்காமட்டு தான் நான் பெரியப்படுத்துகிறேன். வெள்ளாமையெல்லாம் பண்ணி அதில் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க. கறவை மாடுகள் மேய்ஞ்சிருக்கு, அப்புறம் கொண்டு வந்து காட்டி பால் கறந்துக்கணும். ஓகே, நம்மக்கிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குங்க? 8 மாடு இருக்குதுங்க சார். 2 கண்ணுக்குட்டி இருக்குதுங்க, 6 மாடு இருக்குங்க. இது 8 மாடுகள், அதாவது 6 மாடுகள் சொன்னீங்க. 6 மாடுகள் இருக்குங்க. இன்னும் எதிர்கால பசு கண்ணுக்குட்டி பாருங்க, அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குங்க. அதனால எதிர்கால பசுக்கள், வருங்கால பசுக்கள். இன்றைய பெண் குழந்தை நாளைக்கு கன்னி பெண்ணாகவோ ஒரு தாயாகக்கூடிய நிலையில் இருக்குது. அதே மாதிரி தான் குடும்பத்தை வளர்க்குற மாதிரி தான் நான் மாடுகளையும் வளர்த்துட்ருக்கேன். ஓகே ஐயா, இப்போ மாடுகள் வந்து நீங்கள் எவ்வளோ லிட்டர் பால் வந்து ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ லிட்டர் பால் வந்து கொடுக்குதுங்க? முதல்ல வந்து நாங்கள் 4 பசுவில் 40 லிட்டர் பால் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருந்தேங்க. அப்புறம் மாடுகள்லாம் கன்சியூம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சுங்க. இப்போ 10 லிட்டருக்குள்ளே தான் ஊற்றிட்டுருக்குங்க. ஓகே, இது எதனால் குறைஞ்சிருக்கு? நிலா எப்படி வளர்பிறை தேய்பிறை ஆகுதுங்க. இப்போ கண்ணு போடும்போது 3ஆம் பிறைன்னு வைங்க, அது அப்படியே பௌர்ணமியை நோக்கி ரைஸ் ஆகிட்டு போகுங்க. அப்புறம் மறுபடியும் பௌர்ணமி வந்துச்சுங்களா, மறுபடியும் எப்படி தேய்பிறை போகுதுங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் கம்மியாகிட்டு வந்து மறுபடியும் மாடு கன்சியூம் ஆகி கண்ணு போடு, மறுபடியும் வளர்ப்பிறை தேய்பிறை. இந்த நிலா எப்படி போகுதுங்க, அதே டைமில் தான் மாடுகளும் போகுங்க. தொடர்ந்து ஒரே மாதிரி பால் கொடுக்கணும்னு எந்த மாட்டையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்மளுடைய செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கட்டடம் தான், அதாவது ஓட்டு செட்டு தான் போட்டிருக்கீங்க. ஆமாம், மாடுகளுக்கு 2 பௌரமும் நீங்கள் மாடுகளை கட்டிக்கிற மாதிரி. ஆமாம். இந்த செட்டை பற்றி ஒரு பார்வை பார்க்கலாங்களா? அப்படியே மாடுகள் பார்க்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த மாடுகளை பற்றிலாம் சொல்லுங்கள். இந்த மாடு வந்து ஒரு ஜெர்சி ரகத்திலிருந்து நான் வளர்த்துன கண்ணுக்குட்டிங்க. இந்த 2 மாடு வளர்த்துன கண்ணுக்குட்டிங்க. கன்றுகளை வளர்த்து நான் மாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த பக்கம் இருக்க 2 மாடு வாங்கினதுங்க. பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இந்த மாடு அந்த மாடு அதாவது அடுத்தவங்க கிட்ட பண்ணையிலேருந்து வாங்கின மாடுங்க. அந்த 2 மாடு எங்கள் இப்போ வேறு ஒரு கிடாரி இருக்குதுங்களே, அதுக்கு நேற்று சனி ஊசி போட்டாங்க. டாக்டர் வந்து காலையில் ஒரு ஊசி போட்டு பண்ணாருங்க. அது கிடாரி. அது எங்கேஜ். இந்த மாடுகளெல்லாம் ஒரு நிலைக்கு நல்ல நிலைக்கு வரும்போது ஒரு வயசான மாட்டை அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகே ஐயா, இப்போ இந்த ஓட்டு கட்டடம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இந்த ஓட்டு கட்டடம் ஒழுகாதுங்களா? ஒழுகாதுங்க. இது முன்னோர்களால் செஞ்சது. இப்போ நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செஞ்சுருக்குறேங்க. ஓகே, எவ்வளோ இபிஎல்லாம் வாங்கி எவ்வளோ வருடங்கள் ஆச்சுங்க இந்த ஒரு செட்டு போட்டு? இந்த செட்டெல்லாம் போட்டு 1970 போட்டதுங்க சார். 50 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அப்பப்போ ஆல்டர் பண்ணிக்குவோம். 50 ஆண்டு அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாதுங்களே, கொஞ்சம் வெயில். பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். 2 தடவை ஆல்டர் பண்ணியிருக்கேன். அதாவது 90 வாக்கில் ஒரு தடவை ஆல்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை 2015 என்னமோ ஒரு தடவை ஆல்டர் பண்ணாங்க. ஆல்டர் பண்ணி மாடுகளை அவங்க அதேதால எங்கள் முன்னோர்கள் செஞ்சு கொடுத்துட்டு போனதுங்க. அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஷெட்டு இருக்குதுங்க. அது இன்னும் அதான் எதிர்காலத்தில் ஆடு குட்டி இந்த மாதிரி வாங்கணுமோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது பண்ணை வீடு தான், நம்மளுடைய வீடு கிடையாது. வீடு கிடையாது, வீடு ஊருக்குள்ளே வீடு இருக்குது. இது பண்ணை வீடு. பண்ணை வீடு. பண்ணை வீடுனா என்னங்க ஐயா? இந்த பண்ணை வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பண்ணை வீடு வந்துங்க, நாங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நைட்டு காவலுக்கு படுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீடு வேணுங்க. ஊருக்குள்ளே இருந்து வந்து பார்த்துட்டு போக முடியாதுங்க. அதே டைமில் ஃபுல் டைம் இங்கே இருக்கிறோம்னால அதுவும் கொஞ்சம் சேஃப்டி இல்லைங்க. லேடிஸ்களை எல்லாம் வச்சுட்டு இந்த நகை திருட்டு, இப்போ சமீபத்தில் கூட பத்திரிக்கைகள் பார்த்து நியூஸ் டிவி சேனல்லாம் பார்த்துமே வயதான தம்பதிகளை கொலை செஞ்சு நகை திருட்டுங்கிற மாதிரி. அதனால் எங்கள் மனைவி மக்கள் சேஃப்டிக்காக ஊருக்குள்ளே ஒரு வீடை அமைச்சிட்டோம். அதில் அவங்க இருந்துக்குவாங்க. நாங்கள் வந்து சேஃப்டி இங்கே இருக்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட எந்த பொருளும் பெரிய பொருள் இங்கே இல்லைங்க. அதனால் யாரும் எங்களை வந்து திருட பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்தால் ஒரு வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போகலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குங்க. 2 வீலர் இருக்குங்க, பால் கறக்கிற மிஷின் இருக்குங்க, தட்டு வெட்டுற மிஷின் இருக்குங்க. இதெல்லாம் இந்த வருஷத்தில், அதாவது இந்த செப்டம்பருக்கு பின்னால் தான் வாங்கினாங்க. இது கனரா வங்கி எனக்கு நிதி உதவி கொடுத்தாங்க. அதை ஒரு பேச்சு சொல்லணும் இல்லைங்க. சொல்லுங்க. கனரா வங்கியினர் வந்து எங்களுக்கு நிதி உதவி கொடுத்து கறவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு வர்றாங்க.
அதனால் எங்களுக்கு கனரா வங்கி எல்லா விதத்துலையும் எங்களுக்கு உதவிகரமான ஒரு நிதி வங்கியாக இருக்குங்க. அப்புறம் கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் வாங்கினோம். பயிர்க்கடன் வாங்கி தான் விவசாயமெல்லாம் பண்ணோம். இந்த மற்ற இதர விவசாய தேவைகளெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் எங்களுடைய விவசாயத்துக்கு கூட்டுறவு சங்கமும் எங்களுக்கு துணையாக நிற்கிதுங்க. கனரா வங்கி எங்களுக்கு துணையாக கை கொடுக்கு. இடது கை கூட்டுறவு சங்கம் பண்ணால் வலது கை கனரா வங்கிங்க. இப்படி எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவிகரமாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது. சமீபத்தில் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுக்கு பயிர்க்கடனில் ஒரு 35,000 தள்ளுபடி பண்ணாருங்க. சின்ன விவசாயிகளுக்கு 70,000 தள்ளுபடி பண்ணாருங்க. எங்களுக்கு 35,000 தள்ளுபடி பண்ணது எங்களை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு செயல். அது இந்த யூடியூப் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த கனரா வங்கியில் வந்து அந்த லோன் வசதி எப்படி நம்ம பெற முடியும்? கறவை மாடுகளெல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து ஆவணம் எடுத்து கொடுத்தோம்னா பூமி இருக்குதுன்னு சொல்லி பட்டா சிட்டாவெல்லாம் கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா அவங்க உடனே கொடுக்குறாங்க. கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. கனரா வங்கியினர் எங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவிகரமாக இருக்காங்க. பெரிய லோன் வேணுமா தான் வாங்கிக்கலாங்க. கடன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா கட்டக்கூடிய திறமை இருக்கணுங்க. அதனால் கடன் இல்லாமல் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உழைப்புலேயே பொருளாதார தேவைகளுக்கு அளவாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதிகமாக ஆடம்பரமான நிலைக்கு போக மாட்டேங்க. அவசியமான செலவுகளை படி எங்கள் மனைவி மக்களே அப்படி ஆடம்பரமான நிலைக்கு வேண்டாம். அதாவது அவ்வளவான ஒரு நிலையில் போயிட்டு இருந்தா போகுது அப்படிங்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை. பி குட், பி சிம்பிள், பி ஹாப்பி அங்கிற மாதிரி நான் அந்த நிலையில் போயிட்டுருக்கேன். ஓகே ஐயா, இப்போ இந்த மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான முறைகள், அதாவது மாடுகளுக்கு நோய்கள் ஏற்படும், மாடுகளுக்கு வந்து நீங்கள் சினை ஊசிகள் பயன்படுத்துறீங்களா இல்லை காளை மாடுகள் பயன்படுத்துறீங்களா? மாடுகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுங்க? மாடுகளுக்கு வந்து மடி வீக்கம் இந்த மாதிரி நோய் வருங்க. இப்போ அரசு இருப்பதா பால் குளிரூட்டு மையத்தில் இப்போ சமீபத்தில் ராசாவர்கள் வந்து திறந்து வச்சாருங்க ஒரு கால்நடை மருத்துவமனை. அந்த மருத்துவமனை மூலமாக அரசு மருத்துவர்கள் வந்து எங்களுக்கு சமீபத்தில் கூட தடுப்பூசி போட்டு போனாங்க. அதனால் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம். மற்றபடி கால்நடை மருத்துவர்கள் இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால நிறைய பேர்த்த சொல்ல முடியாதுங்க. நாங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருக்குறோம். ஏதாவது பிரச்சனைகள் ஒரு கண்ணு போட்டு மாசு வராமல் போயிருங்க, அல்லது கண்ணுக்கு பிரசவமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, இந்த சூழ்நிலையிலெல்லாம் நாங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் தீர்ந்து உடனே வந்து எங்களுக்கு மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. அதனால் எங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால எங்களுடைய கறவை மாட்டு பண்ணைக்கு நல்ல ஆதாரமாக இருக்குங்க. என்ன பால் விலை கொள்முதல் விலையை அரசு இன்னும் கொஞ்ச நாளில் உயர்த்தி கொடுக்குறதா சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதிவிரைவில் உயர்த்தி கொடுத்தா எங்கள் நிலை இன்னும் மாறுபடும். இந்த பெட்ரோல் மேற்காசிய போகிறனால எரிபொருள் தட்டுப்பாடு வந்ததுங்க. அதிலிருந்து டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் உயர்வாச்சுங்க. அதனால் பாலுடைய உற்பத்தி செலவு, மாட்டு தீவனம், பருத்திக்கொட்டை, தவிடு, புண்ணாக்கு இதெல்லாமே ஏறிடுச்சு. இந்த நிலையில் கறவை மாடுகளுடைய கறவை கறந்து நாங்கள் ஊற்றுறோம்னா இன்னமும் செய்ய வேண்டிய வேலையை செய்யணுமேங்கிற கஷ்டத்தில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லிட்டருக்கு குறைஞ்சது ஒரு 50 ரூபா கொடுத்தாதான் எங்களுக்கு பால் டர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆவி நிறுவனத்துக்கு தான், நீங்கள் அரசு நிறுவனத்துக்கு தான் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 40, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் ஊற்றுனேன்னு சொன்னீங்க. இப்போ ப்ரைவேட்டுக்கு தான் ஊற்றிட்டு இருக்காங்க. எங்கே நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க சார்? இப்போ அரோமா கம்பெனிக்கு தான் பால் ஊற்றிட்டு இருக்கோம். அரோமா ப்ரைவேட்டுக்கு நாங்கள், அதாவது அது கொஞ்சம் பக்கமாக இருக்குங்க. எங்களுக்கு போக்குவரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு டைமிங்கு எல்லாமே ஒத்து வந்ததுங்க. அதனால் அரோமாவை ஊற்றிட்டா அவங்களும் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா, எவ்வளோங்க இதில் உங்களுக்கு எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாம் எந்த லெவலுக்கு இருக்குது? இதில் எவ்வளோ வருமானம் நீங்கள் எடுக்கிறீங்க? இப்போ விலை வந்து 35லேருந்து 38 வரைக்கும் வருதுங்க. மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் எடுக்கலாங்க? நாங்கள் 17,000 வாரத்துக்கு வந்து 10 நாளைக்கு ஒரு பில்லு 17,000 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறேங்க. அப்போ மாதம் ஒரு 50,000 60,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் இல்லைங்க? ஆமாங்க ஆமாம். ஒரு 7-8 மாதத்துக்கு குறைஞ்சது 45,000 50,000 வரைக்கும் வருங்க வருமானம். அது போக நீங்கள் தீவனங்கள் வந்து எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? ஒரு ஏக்கர் அளவுக்கு பயிர் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ மழை இல்லாதனால எல்லாம் காஞ்சிருச்சுங்க. மசால் புல்லு தான். ஆமாங்க, மசால் புல்லு. ஓகே ஐயா, அடுத்தது தட்டு வச்சுக்குவோம். தட்டு வச்சு சோளத்தட்டு, கம்மன் தட்டு இதெல்லாம் அடர் தீவனம் எல்லாம் நாங்களே உற்பத்தி பண்ணிக்குவோம். பசுந்தீவனம் வந்து உங்களுக்கு மசால் புல்லு. மசால் புல்லு இது எமர்ஜென்சிக்கு ஒரு மழையே வந்தது, மசால் புல் அறுக்க முடியலன்னு வைங்க, உடனே நாங்கள் இந்த தட்டை எமர்ஜென்சிக்கு பாரு இங்கேயே வச்சிருக்கிறோம், எடுத்து போட்டுக்குவோம். ரொம்ப நெருக்கடியான டைமில் நெல்லம்புல் அது ஒன்று கட்டு 260 ரூபா 270 ரூபா கொடுத்து வாங்கி மாட்டுக்கு போடுவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்னென்ன விவசாயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இதோட பாருங்க சார், வெண்டை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், காய் எடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சொட்டு நீர் பாசனத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் தென்னம்பிள்ளை போட்டேன் பாருங்க. தென்னம்பிள்ளை எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க.
சொட்டு நீர் பாசனத்தில் வெண்டை விவசாயம் பண்ணி வெண்டை விவசாயம் பண்ணி. இது எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டுருக்கீங்க? இது ஒரு 3/4 ஏக்கரை வருங்க. 3/4 ஏக்கராக்குள்ளே தான் வருங்க. 1/2 ஏக்கராக்கு மேலே வருங்க. 3/4 ஏக்கரா உள்ளே வருங்க. ஓகே. இது எப்படிங்கய்யா, இது மகசூல் எப்படி இருக்குங்க? மகசூல் ஓரளவுக்கு மழை இல்லாதனால மகசூல் குறைவாக தான் இருக்குங்க. நாங்கள் வந்து விதை ஊனி களை எடுத்து டில்லர் வச்சுருக்கோம். டில்லர்லேயே ஓட்டி இது பண்ணியிருக்கோங்க. வெண்டை விவசாயம். இது எப்படிங்க விற்பனைக்கெல்லாம் எங்கே நீங்கள் கொண்டு போகிறீங்க? விற்பனைக்கு கமிஷன் ஏஜென்ட்டுக்கு கொண்டு போய் போடுறோம். அதுக்கு எவ்வளோங்க வருமானம் கிடைக்குது இதில்? கிலோவுக்கு 30 ரூபா வருதுங்க. இப்போ வந்து பூ வந்து பூத்துருக்கு. ஆமாங்க. இந்த பூ வந்து காயாகிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும்? 7 நாள் எல்லாமே காய் ஆயிருங்க. 7 நாட்கள் தான். 7 நாள் காய் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பூ வரும், காய் வரும். இப்போ மனிதன் இனம் எப்படி போயிட்டு இருக்குங்க, அதே மாதிரி தாங்க. முளைச்சு விதை ஊனி 45 நாளில் காய்க்கு வந்துருங்க. காய்க்கு வந்ததுலேருந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி ஒரு 50 கிலோ அளவுக்கு காய் வந்துட்டு இருக்குங்க. ஓகே. கிலோ வந்து அன்னைக்கு என்ன ரேட்டு ஃபிக்ஸ்? 25 ரூபாயிலிருந்து 30-35 வரைக்கும் போகுங்க. ஓகே. உங்களுக்கு மாதத்துக்கு இதில் எவ்வளோ வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க? இதில் என்னங்க சுமாராக ஒரு 10-15 ரூபா வரைக்கும் வருங்க. 15,000 வரும். இது சார்பு தொழிலா? இதையும் நீங்கள்? ஆமாங்க, சைடு வருமானம் இருந்தால் தான் நம்மளுக்கு. ஆமாங்க. இப்போ கறவைகளெல்லாம் கம்மியாயிருச்சுங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு வருமானம் வேணும். அதுக்காக இந்த சார்பு தொழில். ஆமாங்க. இது இந்த செடி வந்து எவ்வளவு நாட்கள் இருக்குங்க? இது வந்து இன்னும் ஒரு மாதம் 45 நாளைக்கு மேலே இருக்குங்க. ஒரு 60 நாள் வரைக்கும் காய் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரொட்டவேட்டர் ஓட்டிங்க ஏதோ கம்பு ஏதோ மேலே மாற்று பயிர் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு வேற இடத்துல மறுபடியும் இந்த வெண்டை சாகுபடி பண்ணிக்குவோம். அடுத்து என்ன விவசாயம் இருக்குங்கய்யா? அடுத்தது வாழை இருக்குங்க. பார்க்கலாங்களா? வாழை பார்த்துருவோம். இந்த சைடு தென்னை மரம் தான் இருக்குங்க. தென்னை மரம் இருக்குது, ஜாதி முல்லை இருக்குங்க. அதையும் பார்த்துருவோம். ஜாதி முல்லை நிர்வாகம் பூரா அந்த வீட்டம்மா தான். ஜாதி முல்லையை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ செடிகள் பயிரிட்டு இருக்கீங்க ஜாதி முல்லையில்? பாரு 130 செடி பாரு. இங்கே அந்த பக்கம் இருக்குங்க. போகலாங்களா? இதில் போகலாங்க. ஜாதி முல்லை நிர்வாகத்தையால் இவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் ஒருத்த பார்க்க முடியாதுல்லங்க. அதனால அவங்களுக்கு ஒரு இலாக்காவை பிரித்து விட்ட மாதிரிங்க. இலாக்கா தான் பிரிச்சு. இலாக்கா பிரித்து விட்டு நீங்கள் தான் முதல் மந்திரி. ஆமாங்க, நான் முதல் மந்திரி. அவங்களுக்கு ஒரு இலாக்கா கொடுத்தாச்சுங்க. ஏன்னா பொருளாதாரங்கிறது அவங்களுக்கும் வேணுங்க. ஆமாங்கய்யா. அதாவது நம்ம விஜய் சார் மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி தாங்க. அப்படி இருந்தால் தான் ஃபேமிலி அவங்க ரன் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். இது ஆளு சர்வாதிகாரமாக நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா முடியாதுல்ல. எங்களால முடியாதுங்க. ஆமாம். இது வந்து மசால் புல். மசால் புல்லுங்க. இது தீவனத்துக்கு போட்டு நல்லா வந்துட்டு இருந்தது. ஒரு டெய்லி ஒரு 7 சமயம் அறுப்பேங்க. காலையில் 4 சமயம், சாயந்தரம் 3 சமயம் அறுத்து கொடுத்துருப்பேன். மாட்டுக்கு போடுவோம். இதுதான் ஜாதி முல்லை செடிங்க. இது எவ்வளோ ஏக்கரில்? இது எனக்கு ஒரு 10-20 சென்ட் தான் இருக்குங்க. 20 சென்ட். 20 சென்ட் 30 சென்ட். 130ங்களா? ஏன்னா 130ங்களா? 130 செடி இருக்குங்க. அங்கே கொஞ்சம் செடி இருக்குங்க. ஓகே ஐயா. இப்போ ஜாதி முல்லை செடி பூவை பார்க்கும்போதுங்க, இப்போ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. ஆமாங்க. ஆள் வந்து சச்சமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஏதோ எங்களுடைய தெரிஞ்சவங்க அவங்களுக்கான சில உதவிகள் நாங்களே செஞ்சுட்டு செய்யறதுனால அவங்களும் எங்களை வேணுங்கிறதுக்காக வந்து ஜாதி முல்லை பூ செடியெல்லாம் எடுப்பாங்க. லேபர்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுப்போம். அவருக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டது ஆச்சுன்னா வெறும் 2000-3000 வாங்கிட்டு போனதுனால சரி கவுண்டர் ஒரு காலத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சார், அவங்களுக்கு போய் ஜாதி முல்லை போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து 3 லேபருக்கு வந்து எடுக்கிறாங்க. சரி 3 லேபர் இல்லைங்களா? ஆமாம், 3 லேபர் எங்கள் வீட்டம்மா. எவ்வளோ கிலோ வருதுங்க ஒரு நாளைக்கு? இந்த கிலோ 5 கிலோ வருங்க. 5 கிலோக்கள் வருது இல்லைங்களா? எங்கேங்க நீங்கள் பூ கொடுத்துட்ருக்கீங்க? ஜேஸ்மின் கம்பெனிங்க. ஓகே. அவங்க எவ்வளோ ரூபா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க? 200 ரூபாய்க்கு மேலே கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க சார். அது போக சுமை கூலின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் மாதிரி வருஷத்துக்கு கிலோவுக்கு ஒரு 40 ரூபா போட்டு கொடுத்துருவாங்க. 40 ரூபா போட்டு கொடுத்துருவாங்க. அது பூ இல்லாத நேரத்தில் அவங்க பில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பணம் என்ன ஆகுமென்னா எங்களை செடிகளை பராமரிக்கிறதுக்கு, இந்த செடிகளை கட்டிங் பண்ணி உழுகுறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் உதவிகரமாக இருக்கும். வாரம் இது பேமெண்ட் கொடுத்துருவாங்க இல்லைங்க? 10 நாளைக்கு வாரத்துக்கு ஒரு பேமெண்ட் வந்துடும். ஐயா இதில் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருங்க ஐயா? இதில் வந்துங்க மினிமம் ஒரு 20,000 பக்கமாக வருங்க. வாரத்துக்கு இல்லைங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 20-25,000 மேலே வருங்க. ஒரு லேபர்களுக்கு ஒரு 75% மேலே போயிடும். இதில் ஒரு 25% தான் உங்களுக்கு. நீங்களும் சேர்ந்து பூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நிற்கும் இல்லைங்க? ஆமாங்க. ஐயா இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சரௌண்டிங்கில் வந்து நம்ம காரமடை சரௌண்டிங்கில் முழுவதுமே இந்த ஒரு ஜாதி முல்லை செடி இருக்குங்க. ஜாதி முல்லை செடி கறவை மாடு இல்லாத விவசாயி அல்ல. அது 2 தான் வாழ்வாதாரம். பாக்கெட் பண்ணிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு சீசன் டைம் தொழில் தான் இல்லைங்களா ஜாதி முல்லைங்கிறது? ஒரு குறிப்பிட்ட அதாவது டிசம்பர் வரைக்கும் நல்லா பூ வருங்க. ஓகே. ஒரு டிசம்பருக்கு மேலே கம்மியாயிருங்க. ஒரு 6 மாத காலம் எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உபரி தொழில். இந்த தொழில் செய்யணும்னா நமக்கு வந்து ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருந்தாலே தாராளமாக பண்ணலாங்களா?
பண்ணலாங்க. ஓகே. இந்த பூச்செடிகள்லாம் எங்கே வாங்குவீங்க? சுந்தரம் நர்சரியில் வாங்கினாங்க. சூர்யா நர்சரி. இங்கெல்லாம் எங்களுக்கு நாற்று போட்டு நாற்று ஒன்று 10-12 ரூபா அளவில் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து வாழை இருக்குது, ஒரு 1000 வாழை இருக்குங்க. அது பார்த்துக்கலாங்களா? அது தென்னை மரம் இப்போ தான் நாற்றெல்லாம் போட்டுருக்கோம். இப்போ இந்த தென்னை மரம்லாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் காலம்? இது 3 வருஷம் ஆகுங்க. 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளெல்லாம் பழனுக்கு வர்றதுக்கு 3 வருஷம் ஆகுங்க. பழனுக்கு வந்துட்டா அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏதாவது மழை வெயிலாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் சொட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மோட்டர் தான் போட்டிருக்கீங்க இல்லைங்க? மோட்டர் தான். கிணறு கிடையாது? கிணறு இருக்குங்க, போர் மோட்டர் இருக்குங்க. போரில் கம்ப்ரஸர் இருக்குங்க. கிணத்துல அவினாசியில் வாங்கின அந்த இது மோட்டர், ட்ரையல் மோட்டர் போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு தொழிலாக இதை வச்சுக்கிட்டு எல்லாமே இருக்கணுங்க. ஒன்று கறவை மாடுகளை வச்சே பண்ண முடியாதுங்க. அதாவது ஜாதி மலை வச்சே பண்ண முடியாது. அது ஒரு 6 மாதம், இது ஒரு 6 மாதங்கிற மாதிரி வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு வருமானம். வறுமை கோட்டு கீழேயும் போகக்கூடாது, வளமை கோட்டுக்கு மேலேயும் போக மாட்டோம். அந்த மிடில் லெவல்லையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவசாயிகள் வந்து நிறைய பேர் அந்த லேண்டை வந்து வித்துடுறாங்க இல்லையா? நிறைய வித்துடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு தொழிலில் வந்து ஒரு 3-4 பிரதான தொழில்களை நீங்கள் சேர்த்துருக்கீங்க, சார்பு தொழில்களை. அதனால் நீங்கள் இதில் வெற்றி அடைய முடியுது. இதில் மற்றவங்கெல்லாம் இதில் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்னங்கய்யா? தோல்வி அடையிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான கடன் வாங்கி ஆடம்பரமான வழிக்கு போயிடுறாங்க, தவறான வழிக்கு போயிடுறாங்க. நாங்கள் 3 தலைமுறை 4 தலைமுறை எந்த தவறான வழிக்கு போகாமல் நல்ல நிலையில் எந்த காலத்தை கொண்டு இந்த தாய்மண்ணை விடக்கூடாது அப்படிங்கிற லட்சியத்தோட என்னுடைய எக்காரணத்தை கொண்டு பூமியை மட்டும் விற்க மாட்டோம். விற்றுமானா பூமி வாங்க முடியும், அடுத்த செகண்ட் பூமி வாங்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பூமியுடைய வேல்யூஷனுங்கிறது தினம் தினம் ஏறிட்டு இருக்கு. செகண்டுக்கு செகண்ட். ஒரு படத்தில் கதாநாயகி பார்த்து கதாநாயகி சொல்லுவார், நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ அங்கிற மாதிரி, நீ நிற்கிற இடம்னா விலையேறி போகாதங்கிற மாதிரி அந்த கதாநாயகியை பாராட்டி பேசியிருப்பார், பாராட்டி பாடியிருப்பார். அதாவது நீங்கள் நிற்கிற இடமும் விலையேறிட்டு தான் இருக்கு, நான் நிற்கிற இடமும் விலையேறிட்டு தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமாங்கய்யா. நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோயினை பார்த்து பாடுவார். அதெல்லாம் நல்ல கருத்துள்ள இன்றைய காலத்தில் வந்த பாடல்களும் கருத்து இருக்குது. நீங்கள் நிற்கிற நிலமை விலையேறிட்டு தான் போகும், நான் நிற்கிற இடமும் விலையேறிட்டு தான் போகும். இந்த ரோடு பேசனா இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு அவசரத்துக்கு 1 கோடி எடுத்து செலவு பண்ணிடலாம், அது அளவு ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் பூமி விட்டுமான பூமி வாங்க முடியாது. இவ்வளோ பூமி நாங்கள் கட்டி காத்ததே பெரிய விஷயம். எந்த சூழ்நிலையும் இதில் நாங்கள் அதுக்கு அளவுக்கு அதிகமான கடன் பண்ணுறதில்ல. ஏன்னா அளவோடு பெற்று வளமோடு வாழ்க்கைங்கிற மாதிரி அளவோடு பண்ணிட்டு வளமோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம். தென்னை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, தென்னை மரங்கள் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க? தென்னை மரம் ஒரு 13 மரம் இருக்குங்க. 13 மரம். இதில் எவ்வளோ மகசூல் எடுக்க முடியுதுங்க? மகசூல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை காய் வருங்க. ஏதோ கொண்டு போகணுமானா ஒரு 35-45 இந்த லெவல்லாம் கிலோ போகுங்க. ஏதோ ஒரு சைடு வருமானம். ஏதோ நல்ல தண்ணி இருக்கும்போது நல்ல மரங்கள் நல்லா இருந்ததுங்க. இப்போ வறட்சியானதுனால இன்னும் லாரியில் தண்ணியார் வாங்கி தான் ஊற்ற வேண்டிய ஒரு சொல்லி அடுத்த வாரம் வரைக்கும் மழையிலன்னா நாங்கள் லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றலான்னு இருக்கோம். இது காலேஜ் டில்லருங்க. இது வந்து வாங்கி 2014 வாங்கணுங்க. ஒரு லோன் இப்போ கனரா வங்கியிலேருந்து ஒரு லோன் போட்டு தான் வாங்குவேங்க. நல்லா இருக்கும்போது அதில் வாழைகளெல்லாம் ஓட்டிக்கலாங்க, ஜாதி முல்லை செடி ஓட்டிக்கலாங்க, வெண்டை செடிக்குள்ளே கொண்டு கேப் விட்டு 3 அடி கேப்பில் இது செஞ்சு ஓட்டலாங்க. இது எப்படி பயன்படுத்தணுங்க? பயன்படுத்துகிற டீசல் தாங்க. டீசல் தான். டீசல் முன்னால் கட்டர் இருக்குங்க, அதில் ஸ்டார்ட் பண்ணினோம்னா அப்படியே ஓட்டிக்கலாம். ரொட்டவேட்டர், மினி ரொட்டவேட்டர். அதாவது நம்ம டிராக்டர் போகாத வாடகைக்கு கூப்பிட்டா அவங்க கரெக்டாக வர மாட்டாங்க. எங்களுக்கு சொந்தமாக இருந்தால் வேணுங்கும் போது உபயோகப்படுத்திட்டு வேண்டாங்கும் போது கம்மன்னு நிறுத்திடுவோம். ஆமாம், அதுக்காக இதை பயன்படுத்தி. ஆமாங்க. டிராக்டர் நம்ம சொந்தமாக வச்சுருக்கீங்க இல்லைங்களா? அது பக்கத்து தோட்டத்துக்காரரு கிணறு வெட்டிருக்காங்க. அவங்களது வந்துட்டு வெட்டும்போது செய்வாங்க. அப்புறம் அங்கெல்லாம் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைங்க, அதனால் மரத்துக்கடியில் கூட நிறுத்திடுவாங்க. வாழை எவ்வளோ போட்டிருக்கீங்க? 1000 வாழை இருக்குங்க சார். 1000 வாழையில் என்ன வாழை போட்டிருக்கீங்க? கதிலி வாழைங்க. கதிலி எல்லாமே கதிலி தாங்க. சின்ன சின்ன பழம் இல்லைங்களா? ஆமாங்க, சின்ன பழம். சுவையா இருக்கும், சளி பிடிக்கக்கூடிய. அதோட கொஞ்சம் வறட்சியை தாங்கி வரக்கூடிய பயிருங்க. இது எவ்வளோ நான் கால அவகாசம் எடுத்துக்கோங்க சார்? வாழை வந்து ஒரு 10 மாதம் ஆகுங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் நாங்கள் எங்கள் டில்லர்லேயே ஓட்டிக்க. தம்பி வந்தாலும் ஓட்டுவார். டிப்ளமா படிச்சுட்டு மலுமிச்சம்பட்டியில் வேலையில் இருக்காருங்க. சரிங்க. டிப்ளமா படிச்சுட்டு மலுமிச்சம்பட்டி கம்பெனியில் இருக்கா அப்படிங்க. ஏன்னா எதிர்காலத்தில் அவங்க விவசாயத்தையே பார்த்து சரி பண்ண முடியாது. அதனால பிஇ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாழை விவசாயத்தில் காற்று அடித்தா வாழை வந்து சாயறது, மழை காற்று வந்தால் அது பாதுகாப்பாக வச்சிருக்கவே முடியாதுன்னு பாங்க. ஆமாங்க. வாழைங்கிறது ஒரு ப்ரைஸ் ஷீட் மாதிரி தாங்க.
வாழை வந்து ஒரு ப்ரைஸ் ஷீட் மாதிரி. அதாவது கடனாளி பண்ணாலும் பண்ணிடு, பணக்காரன் ஆக்கினாலும் ஆக்கிடு, எதையும் சொல்ல முடியாதுங்க. ரோட்டில் போகிறோம், எந்த விபத்து ஏற்படாமல் இருந்தோன்னா நாங்கள் நல்ல விதமாக வருவோம். எதிர்பாராத திருப்பு முனையில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அது மாதிரி தாங்க ஒரு அசம்பாவியம் நடக்கலாம். அதனால் எதிர்பாராத சூறைக்காற்று வந்ததுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தப்பட முடியாதுங்க. ஏதோ பாதுகாப்புக்காக பெல்ட்டெல்லாம் கட்டி விட்டுருக்கோம். அந்த பக்கம் மேலே பெல்ட் கட்டி விட்டுருக்கோம். ஓகே ஐயா, இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாட்ரி ப்ரைஸ் விழுந்தால் எவ்வளோ வருமானம் இதில் எடுக்க முடியுங்க? இதில் ப்ரைஸ் விழுந்தால் ஒரு 1000 ரூபாய்க்கு குறைஞ்சது ஒரு 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் அந்த எதுவுமே நடக்காம இது வந்து மற்ற இதர பயிர்களில் இருந்து நாங்கள் இதுக்கு முட்டாவளி போட்டுருப்போம். இந்த கறவை மாட்டு, ஜாதி முல்லை, இதில் எல்லாம் எடுத்து இதில் முட்டாவளி போடும்போது என்னென்னா சீட் போட்ட மாதிரி இந்த சீட் போட்டு மொத்தமாக இதிலிருந்து ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் எடுக்கும்போது எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பண்டைய விரிவாக்கம் பண்ணிருக்கோம், அல்லது குடும்ப தேவைகளுக்கோ ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது பண்ணிருக்கோம், ஒரு அமௌண்ட்டாக சேவ் ஆயிருங்க. அது எல்லாமே நாங்கள் ஒரு முயற்சியோடு செஞ்சால் தான் எதுவுமே செய்ய முடியுங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க? இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணலிங்க சார். பண்ணல. அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடலாம். ஒன்று தான் வாழை இல்லைங்களா? இன்னும் எவ்வளோ மாதங்கள் ஆகுங்க? இன்னும் ஒரு 40 நாளைக்கு மேலே ஆகணுங்க. இதை இல்லைங்களா? வேறு அந்த வாழையில ஒரு 30 நாள் வந்துடுங்க. அது நல்லாவே காய் கொஞ்சம் முத்தல் வந்துருச்சுங்க. இன்னும் சிலதெல்லாம் எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 30 நாளைக்கு மேலே தான் வெட் ஆகும் இல்லைங்களா? 30 நாளைக்கு மேலே வெட்டானா ஒரு 2-3 வெட்டுங்க. 15 நாளைக்கு ஒரு வெட்டு, 15 நாளைக்கு ஒரு வெட்டு. வாழை இலையெல்லாம் கொடுப்பீங்களா? இலையெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதில் மாட்டுக்கு அறுத்து போட்டுக்குவோம். கண்ணு நாங்கள் அறுத்துருவோங்க. அந்த பக்கம் அறுத்துட்டு வந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டுக்கு அறுத்து போட்டுக்குவோம். தீனை இல்லாத பற்றாக்குறையினால வாழைக்கண்ணு போட்டாலும் சாப்பிடுங்க. சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் பாசனம் தான். இப்போ இத்தனை விவசாயத்தையும் நீங்கள் தனிநபராக இருந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் வந்து முதல்வர் இந்த உங்களுடைய இந்த பண்ணை வீட்டுக்கு. இந்த வாழையுடைய வர செலவில் என்னுடைய மகன் சுபாஷ்குமாரே பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவருக்கு ஒரு அனுபவ அறிவு வரணும் இல்லைங்க? ஆமாம் கண்டிப்பாக. நாங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த வண்டி 2 வீலரு ஓட்டுறதானா நாங்களே ஓட்டி இது பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆமாங்க. அவங்க கையில் வண்டி கொடுக்கும்போது தான் எந்த டர்னில் எப்படி போகணும், சாலை விதிகளை எப்படி பின்பற்றி நடக்கணுங்கிற அனுபவமெல்லாம் வரும். அதே மாதிரி தான் விவசாயத்தையும் அவங்க பொறுப்பில் கொஞ்சம் விட்டாதான் அவங்களுக்கு ஒரு அனுபவ அறிவுங்கிறது வருங்க. ஆளினால் நாங்களே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ எதிர்வரும் நாட்களில் இந்த இளம் தலைமுறையினர் எல்லாம் இந்த விவசாயத்தை விட்டு வேற மாற்றுப் பணிகளுக்கு போயிட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்கள உள்ளே கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து செய்ய முடியுங்க. ஆனால் விவசாயத்தை செய்யணுங்கிற ஒரு விருப்பம். நாங்கள் வந்து சிறைப்பறவைகள் அல்ல, சுதந்திர பறவைகள். அவங்க ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க சிறைப்பறவைகள். அவங்களே போய் சிறையில் இருந்துக்காங்க. ஆனால் நாங்கள் என்றைக்குமே சுதந்திர பறவைகள். இப்போ நீங்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிறீங்க, இன்னொரு மணி நேரம் பேட்டி எடுத்தாலும் எங்களை ஏன் அவங்களுக்கு போட பேசிட்டு இருக்கேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த நிறுவனத்திலேருந்து வந்தாங்கன்னா ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 hour 1 hour அதுக்குள்ளே போய் ஆகணும். நாங்கள் என்றைக்குமே சுதந்திர பறவைகள். அதுதான் காரணங்கிறீங்க? அதான் காரணம். அதே நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கணுங்க. ஒரு கட்டத்தில் விவசாயத்தில் அதாவது வருமானமே இல்லைனாலும் கூட எங்களுடைய பூமியுடைய மதிப்பீடு வந்து அதிகமாகிட்டே வருதுங்க. ஓகே ஐயா, இது வந்து சோளப்பயிர், இது மசால் பயிர், நாட்டு தீவனத்து பயிர். இது எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டுருக்கீங்க? இது இந்த பண்ணை வீடு சுற்றி 1 ஏக்கரா இருக்குங்க. 1 ஏக்கர் பயிர்? 1 ஏக்கராக்கு மேலேயே இருக்குங்க. ஓகே ஐயா, நீங்கள் இந்த விவசாயத்தை வந்து நேசித்து பண்ணுறீங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு மன நிறைவாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? நாங்கள் நல்ல மனநிலையோடு, அதாவது மன திருப்தி, மன அமைதி, மன நிம்மதிங்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கணுங்க. எவ்வளோ வருமானம் வந்தாலும் திருப்தி இல்லாமையே இருந்தோம்னா ஒன்றும் செய்ய மாட்டேது. இருக்கிற வருமானத்தை வச்சு போதும் எனும் மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி நாங்கள் இந்த விவசாயத்தை நேசித்து செய்கிறோம். சரிங்க. ஆமாங்க. எங்கள் அடுத்த தலைமுறையினர் கூட வேறு நிறுவனத்தில் இருந்தாங்களேண்ணா ஒன்று ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இங்கே வந்து செய்யிருக்கா, அவங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகளை செஞ்சு கொடுக்கணுமோ அதையெல்லாம் முன்னேற்பாடுகளை நான் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பாரு, இப்போ புதுசாக இந்த தொட்டி கட்டியிருக்கிறேங்க. இதிலிருந்து தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் போவதற்கெல்லாம் வழி பண்ணியிருக்கேன். எதுங்க அது பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. இன்னும் முழு வேலையும் செய்யலைங்க. இப்போ தான் செஞ்சு இப்போ எங்களுடைய குடிநீர் தேவைகளுக்கு இது என்னங்க ஐயா பண்ணுறீங்க? எருவை வந்து என்ன பண்ணுறீங்க? மாட்டு எருவை டிராக்டரில் ஓட்டி வாழைக்கு மற்ற பூமிக்கு எங்கள் சொந்த எருவே போட்டுக்குவோம். நம்மளுடைய விவசாயத்துக்கு. ஆமாம், வந்து விவசாயத்துக்கு பண்ணிக்குவோம். எக்காரணத்துக்கு கூட எருவலை வைக்க மாட்டீங்க. ஆமாம். தொட்டிலிருந்து தென்னை மரத்துக்கு சொட்டுதற்கு போகணுமானா இது இன்னும் சில பணிகள் நிறைவடையாமல் இருக்குங்க. பண்ணிகிட்டே இருக்குங்க. இப்போ 60,000 ரூபாய்க்கு மேலே ஆச்சுங்க இந்த தொட்டி கட்டுருக்கு. இதுலேருந்து
பம்பிங் இல்லாமையே ஆ எல்லா தென்னை மரத்துக்கு இது மேடாக இருக்குதுல்லங்க, ஆ அதெல்லாம் குழியாக இருக்குதுங்க. இதுலேருந்து அப்படியே சொட்டு நீர் பாசனமாக போயிடலாம். வறட்சி ரொம்ப வறட்சியாகும் போது தென்னை மரத்தாக பிடிக்கணும். அதுக்காக தான். விருந்தோம்பல் பண்பு தமிழரின் பாரம்பரியமான ஒரு முறையான நம்ம உற்றார் உறவினர்கள் யாராவது நம்மளை தேடி வராங்க அப்படின்னா முதல்ல வந்து உபசரிக்கும் தன்மை வந்து அந்த காலங்களில் வந்து இருந்துச்சுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்மளுடைய காலிங் பில் அடிக்கணும்னா கூட எட்டி வச்சு நம்ம கையை விட்டால் தான் காலிங் பில்லே அடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நரக வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஐயா வந்து எங்களை வந்தோடனே வாங்கப்பா வாங்க வாங்க, நாங்கள் யாருன்னே தெரியாது, எங்களை பார்த்தது கூட கிடையாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு டீ காஃபி கொடுத்து உபசரித்து அந்த தமிழரின் விருந்தோம்பல் பண்பை வந்து என்னங்கிறது இந்த ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்தோங்க. உண்மையிலேயே ஐயாவை பார்த்து தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா உண்மையிலேயே ஒரு நிமிஷங்க. மோப்பங்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கங்குலையும் விருந்துங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. அதாவது அனிச்ச மலரை மோந்து பார்த்தாலே அது கசங்கி போகும், வாடி போகும். அதே மாதிரி தான் வர விருந்தாளிகளை முகம் தெரிந்து பார்த்தாலே அவங்க வாடி போயிடுவாங்க. அப்படியே அனிச்ச மலரை விட விருந்தினர்கள் வந்து மென்மையானவங்க. நீங்கள் அக்ரியிலிருந்து வந்திருக்கீங்கன்னு தான் நினச்சா ஏதோ வாழைக்கு உரம் போடுங்க அல்லது வாழைக்கு காய்க்கு மருந்தடிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் யூடியூபர் என்ன கூட நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சேன். ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஒரு யூடியூபரில் நான் எப்படியாவது பேட்டி கொடுத்து என்னுடைய ஒரு விவசாயத்தை அடுத்த தலைமுறைகள் என்னை பார்த்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலாம் அப்படின்ற என் மனசில் இருந்த ஆதங்கத்தை எப்படியாவது நீங்களே வந்து வழியை வந்து இன்றைக்கி வாங்கிட்டு போயிருக்கீங்கன்னா நான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் வாழ்க வளமுடன் உங்களை மனசார வாயார வாழ்த்துறோம். ஓகே, ரொம்ப நன்றிங்க அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த வீடியோ காணொலி உங்களுக்கு ஒரு விருந்தோம்பல் எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு விவசாய நிலங்களையும் விவசாயத்தையும் நம்ம விடக்கூடாது, மாட்டுப்பண்ணையோடு இணைத்து ஒரு பண்ணை வீடு அதை சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவா டுவென்டியை பாருங்கள். சிவா டுவென்டி இன்ஸ்டா பேஜுக்கும் ஆதரவு கொடுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.